Hello friends, welcome to Tamil Crypto channel. இந்த வீடியோவில் நம்ம வந்து லோ ப்ரைஸ் காயினை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா பிட் அப்படின்னு சொல்லுவாங்க, பிடிடி. இந்த காயின் ட்ரோன் செயினில் ட்ரோன் பிளாட்ஃபார்மில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கக்கூடிய காயின். ஸோ அதனால் இதுக்கு நல்ல டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த பிடிடி காயினுடைய ஜாப் என்ன அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் ஷேரிங் அதுமாரியான இதெல்லாம் பண்ணுறதுக்கு இந்த இதை யூஸ் பண்ணுறாங்க. இந்த பிடிடி காயின் வந்து இது ஒரு நல்ல பூமில் போகக்கூடிய ஒரு காயின். ஒரு ப்ரிடிக்ஷனில் நிறைய பேர் சொல்கிறாங்க. இது வந்து வெறும் 13 பைசா போயிட்டு இருந்ததுங்க. இந்த இடத்துல 13 பைசா போயிட்டு இருந்த ஸ்டேஜில் இப்போ 43 பைசா வந்துருக்குது. இது ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா ₹1 மேலே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு காயின், ஓகேவா. இது வந்து ரொம்ப டப்புன்னு வந்து டம்ப் அடித்தா கூட பம்ப் ஆகிறதுக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஒரு காயின். அடுத்தது நம்ம ஃபஸ்ட் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ட்ரோன். ஆக்சுவலாக அந்த ட்ரோன் அப்படிங்கிறது ஒரு பிளாக் செயின் பிளாட்ஃபார்ம், டீசென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம். இது வந்து எத்தீரியமுக்கு ஒரு காம்படிட்டிவாக கொண்டு வந்தது தான் இந்த ட்ரோன். இதனுடைய ஃபவுண்டர் யாருன்னா ஜஸ்டின் சன் அப்படின்றவர். இந்த ட்ரோன் வந்து நிறைய டெவலப் ஆகிட்டுருக்கு. ஜஸ்டின் சன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர். இந்த விஷயத்தில் ஏற்கனவே எக்ஸார்க்கிள்லாம் இருந்திருக்கிறாரு. இந்த ட்ரோன் காயின் வந்து ₹9, ₹10 இந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் லோ ப்ரைஸ். இந்த காயின்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு பிராண்டடான காயின்ஸ் நான் சொல்கிறது எல்லாமே. பிட்டோரண்ட்டு ட்ரோனு ரெண்டுமே ஜஸ்டின் சன்னுடைய அவர் தான் ஃபவுண்டர் இதுக்கு, சரிங்களா. அதனால் இது அடுத்த ஒரு எத்தீரியம் ரேஞ்சுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா பல பேர் ப்ரொடிக்ஷன் பண்ணுறாங்க. நமக்கு அவ்வளோ தூரம் போகலனாலும் இப்போ நீங்கள் வந்து ஒரு ₹9 ஆக்சுவலாக எல்லோரும் நிறைய தப்பு பண்ணியிருப்போம், நானே பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் ₹1 இருந்ததுங்க. போன வருஷம்லாம் ₹1 ₹1.5 இருந்தது. இன்றைக்கி ₹9. இதில் ஒரு 10,000 போட்டிருந்தாலே இன்றைக்கி வந்து எவ்வளவோ 90,000க்கு மேலே எடுத்துருக்கலாம். அந்தளவுக்கு இப்போ போயிட்டுருக்குது. நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ₹9 இப்போ ப்ரிடிக்ஷன் என்னென்னா இந்த இயர் எண்டு ₹15 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. நம்மளுடைய இந்தியன் கரன்சியில் நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் டம்ப்பாக ஒரு காயின் இன்வெஸ்ட் பண்ணாமல், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ₹10,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து எங்கேயுமே கடன் வாங்கியோ எதுவுமே பண்ணாமல் உங்களுடைய சர்ப்ளஸ் அமௌண்ட்டை நீங்கள் என்ன பண்ணணும், அதாவது சர்ப்ளஸ் அமௌண்ட்னா உங்களுக்கு எக்ஸஸாக உள்ள அமௌண்ட்டு. ஸோ உங்கள் வருமானத்துக்கு எக்ஸஸாக உள்ள அமௌண்ட்டு நீங்கள் அந்தமாரி அமௌண்ட்டை வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும். வேறு எதையாவது இதில் நான் கிரிப்டோ கரன்சியில் நான் வந்து நாளைக்கே கோடீஸ்வரன் ஆகிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது வந்து எந்த விதத்துலேயும் சரி கிடையாது. ரெக்கமெண்டேஷனும் கிடையாதுங்க. எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் ரிஸ்க்கு உண்டு. மார்க்கெட்டுன்னு வந்து அது ஷேர் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, ஃபாரெக்ஸாக இருந்தாலும் சரி, கிரிப்டோ கரன்சியாக இருந்தாலும் சரி, மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டாலே ரிஸ்க்கு வந்து இருக்கிறது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ப்ராஃபிட் வந்தால் நல்லது. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து இப்போ இந்த ட்ரான் வந்து ஒரு 1000 ட்ரான் வாங்குறேன்னு வச்சுக்கிங்க. 1000 ட்ரான் வாங்குறதா இருந்தால் எனக்கு ₹9,000 வேணும், கரெக்டுங்களா. ₹9,000 வேணும். ₹9,000க்கு நான் வாங்குகிறேன். திடீர்னு அது வந்து ஒரு ₹15 இல்லை ₹20 போகுது. இல்லை அப்படி போகிற ரேஞ்சில் இல்லை ₹15 வச்சுக்கோங்க. ரொம்ப தூரம் போக வேணாம், வெறும் ₹15. எனக்கு இது போதுங்கிற மைண்ட் செட் நான் வச்சுக்கிட்டு நான் எடுத்துகிட்டு 50% நான் என்னுடைய போட்ட கேபிட்டலை நான் எடுத்துட்டேன் அப்படின்னா மிச்சம் இருக்கிறது எல்லாமே நம்ம லாபம். அது வந்து கண்டிப்பாக அது வந்து ஒரு பெரிய ஒரு நிம்மதி இருக்கும். போட்ட காசை நான் எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி. அது வந்து என்றைக்குமே நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வியூவர்ஸு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதனால் நம்ம காசை வந்து இதில் எங்கேயும் போட்டு நாசம் பண்ண வேணாம்.
ஸோ அது ஒன்று. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கேரண்டியான பல பேரால் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய காயின்ஸ். உடனே வளர்ந்துரும் அப்படிங்கிறதுலாம் நம்மளால் சொல்ல முடியாது. ட்ரோன் அண்டு பிடிடி பிட்-டோரண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பிட்-டோரண்ட்டு 43 பைசாவில் இருக்குது. சொல்ல முடியாது. ரூ. 1 ரூ. 2 ரூ. 5 கூட போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மாதிரியான வாய்ப்புகள் இருக்கிற காயின்ஸ் எல்லாம் நம்ம பிக் பண்ணி வச்சுக்கிறதுக்கு நல்லது. அடுத்தது வீத்தோர். வீத்தோர் டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா இப்போது 1.03 அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. இது வந்து ரொம்ப டல்லாக தான் போயிட்டுருக்கு ரொம்ப நாளாக. இருந்தாலும் இது என்னுடைய ப்ரிடிக்ஷனில் இதுவும் வந்து ஒரு நல்ல பம்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதனுடைய ஷார்ட் ஃபார்ம் வந்து விடிஹெச்ஓ. இங்கே இருக்குது பாருங்கள் ஷார்ட் ஃபார்ம். இதான் வீத்தோர். இந்த வீத்தோருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வி செயின் சொல்லிட்டு ஒரு பிளாக் செயின் டீசென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதுக்கு ஒரு காயின் இருக்குது, வி டோக்கன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதனுடைய ஃபங்க்ஷனில் தான் வி செயின் இருக்குது பாருங்கள். ஒரு நிமிஷம் டவுன்லோட் போவோம். The VThor token is one of the two tokens employed by the VChain Thor public blockchain அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். The VChain was initially launched in 2015. ஸோ அந்த ஃபேமிலியில் வந்த ஒரு காயின் தான் இந்த VThor. ஸோ இதை வந்து நீங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு ஒரு 1000 ருபீஸ் அல்லது ஒரு 2000 ருபீஸ் போட்டு இதை நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது பெஸ்ட்டு. பட் இது வந்து பெரிய ப்ரொடிக்ஷன்லாம் என்னால் சொல்ல முடியாது. இது வந்து ரேண்டமாக நம்ம வந்து வாங்கி வச்சு இதில் ஓரளவுக்கு ப்ராஃபிட் வந்ததுன்னா எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிறத அதில் வச்சு அதில் வர ப்ராஃபிட்டோ லாஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்கூடிய மனநிலையில் நம்ம இருக்கணும். அப்புறம் 4வது காயின் சியா காயின். இது வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய டெக்னாலஜி டிஃப்ரெண்ட்டுங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு டீசென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்மில் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு இதுதான். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதை நீங்கள் என்ன பண்ணலாம், இதை கூட நீங்கள் வந்து குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வாங்கி வச்சுக்கிறது பெஸ்ட்டு. என்னுடைய ரெக்கமெண்டேஷன்ட்டு சொல்ல முடியாது. இது வந்து நான் ஹோல்டு பண்ணியிருக்கேன். இது எல்லாம் பார்த்திங்கன்னா போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா வெறும் 13 பைசா இருந்ததுங்க. வெறும் 13 பைசா. ஜியோ டெஸ்ட்டில் நான் பார்த்தேன், வெறும் 13 பைசா. இப்போ 2.20 அளவுக்கு ரீச் ஆகிருக்கு. இன்னும் மேலே போகுமா இல்லை எப்படின்னு தெரியல. பட் இது அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த காயினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்தது 5வது காயின்எக்ஸ்ங்கிறது பார்த்திங்கன்னா காயின்எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அந்த எக்ஸ்சேஞ்சினுடைய ஓன் டோக்கன் தான் இந்த காயின்எக்ஸ் டோக்கன். இந்த காயின்எக்ஸ் டோக்கன் வந்து போன மாதம்லாம் பார்த்திங்கன்னா 2 ரூபா என்னமோ இருந்ததுங்க. இப்போ பார்ப்போம் 19 மார்ச் ரொம்ப கம்மியாக 5 ரூபா 4 ரூபா 3 ரூபாயிலலாம் ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுங்க. இது இப்போ பார்த்திங்கன்னா 10 ரூபா. ஸோ அது வந்து இன்னும் மேலே போகும்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா இந்த காயின் வந்து இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிற காயினில் கேரண்டியாக சொல்லக்கூடியது பிட்-டோரண்ட்டு, ட்ரானு, காயின்எக்ஸு. சரிங்களா? இந்த 3 காயின் வந்து இன்னும் ரொம்ப நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகுது. முக்கியமாக காயின்எக்ஸ் டோக்கன் வந்து ஒரு 25 ருபீஸு 30 ருபீஸ்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க ஒவ்வொரு நாளும் காயினை வந்து பேர்ன் பண்ணுறாங்க. ஸோ அதை நீங்கள் அந்த அவங்களோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் தெரியும். இதில் நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக தான் சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் இப்போ நான் சொன்ன இந்த 5 காயினும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.